நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாட்ச்மேன், இங்க வாங்க. இங்க போலீஸ் வண்டி எதுக்கு வந்துச்சு? தெரியல சார். விஸ்வாசார கேட்டு வந்தாங்க. அப்புறம் அவுட் ஹவுஸ்ல ரொம்ப சத்தமா பேசிக்கிட்டாங்க சார். அப்படியா? சரி, நீ போ. சுந்தர், நீ என்ன சொல்ற? அவுட் ஹவுஸ்ல போலீஸா? கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கணும். வா, இன்னும் போய் பார்க்கலாம். சரிப்பா, நானும் உங்க கூட வரேன். வேணாம் வினய். ஒருவேளை உன்னை பார்த்ததும் விஸ்வாக்கு திரும்ப கோவம் வரலாம். இது கொஞ்சம் நாசுக்கான விஷயம். மாமாவும் சுந்தரும் பார்த்துக்கிட்டோம். எந்த பிரச்சனையும் இல்ல. தாத்தா கூடவும் அங்கிள் கூடவும் நான் போறேன். ஆனா ஜிபிதா இந்த நேரத்துல அவுட் ஹவுஸ் போறது சரியில்லை. அது மட்டும் இல்ல, மாலதி உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எமோஷன் ஆயிடுவா. விஸ்வா அதை பார்த்தான்னா டென்ஷன் ஆவா. நீ ஒரு வேலை பண்ணு, நீ இங்க இரு. நான் அப்பா சுந்தர கூட்டிட்டு போய் பார்த்துட்டு வரேன். வாங்க போலாம், வாங்க. விஸ்வா, உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவா? இரு, நான் பாக்குறேன். தாத்தா, நீங்க எந்த நேரத்துல இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். விஸ்வா, விஸ்வா, இங்க போலீஸ் வந்ததா நான் கேள்விப்பட்டேன். தாத்தா, போலீஸ் இங்க வந்தாங்க, ஆனா கிளம்பி போயிட்டாங்க. அந்த மேட்டர் சால்வ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். சரி மாலதி, போலீஸ் எதுக்காக இங்க வந்தாங்க? எதை பத்தி விசாரிக்க வந்தாங்க? நான் சொல்றேன். விஷயம் என்னன்னா, நான் ஒரு ஜாபுக்கு போயிருந்தேன். ஒரு குழந்தைக்கு மியூசிக் சொல்லி கொடுத்தேன். அப்புறம் அந்த வேலையை நான் விட்டுட்டேன். இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க? விஸ்வா, உன்னால எங்க எல்லாருக்கும் அவமானமா இருக்கு. எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் உன்னோட மோசமான நடவடிக்கையால போலீஸ் இங்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் 10 பேருக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுது? விஸ்வா, நான் இதை கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எந்த வீட்டோட பையன் வெறும் 5000 ரூபாய்க்காக யாரோ ஒருத்தங்க வீட்டுல டியூட்டரா வேலை பார்ப்பானா? ஏன் விஸ்வா நீ இந்த மாதிரி பண்ற? ஒருவேளை உனக்கு பணம் தேவைப்பட்ட நீ என்கிட்ட கேட்டுக்கலாமே. உனக்கு ப்ராப்ளம் வினையோட தானே, என் கூட இல்ல. அங்கிள், விஷயம் என்னன்னா, மாலதி, என்ன சொல்லணுமோ அது விஸ்வாவை சொல்ல சொல்லு. இத பாருங்க தாத்தா, நான் ஒரு ஜாப்னு நினைச்சு எடுத்தேன். அது சின்ன ஜாபா பெரிய ஜாபான்னு பார்க்கல. ஆனா தாத்தா, அந்த பொம்பளை ஒரு மரியாதை கட்டவ. அதனால அவங்க கிட்ட சொல்லிக்காம நீங்க ஓடிடணும். தாத்தா ப்ளீஸ் போகட்டும், விடுங்க. நாங்க அந்த காசை திருப்பி கொடுத்துட்டோம். இல்ல மாலதி, விஷயம் இங்கேயே முடிஞ்சிடாது. ஏன்னா இந்த விஷயம் விஸ்வாவோடது மட்டும் இல்ல. நீயும் பிரச்சனையை தாங்கிக்கிட்டு இருக்க. எங்களால இதை சகிச்சுக்க முடியல. எங்க வீட்டு மருமகளுக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை? மாலதி, ஒன்னு இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். சுந்தர் கரெக்டா தான் சொல்லிட்டு இருக்கான். அம்மாடி, நீ உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்க கூட கிளம்பு. இவனுக்கு மூளை மங்கி போயிடுச்சு. எங்க வீட்டு மருமக மத்தவங்க முன்னாடி அவமானப்படுறதை எங்களால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆமா மாலதி, வா, நீ திரும்பி நம்ம வீட்டுக்கே வந்துருவா. ஐம் சாரி பெரியம்மா. நான் உங்க பேச்சை என்னைக்கும் தட்ட மாட்டேன். ஆனா இந்த விஷயத்துல என்னால சம்மதிக்க முடியாது. ப்ளீஸ் தாத்தா, கோவப்படாதீங்க. ஆனா என் புருஷன் இப்போ வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான கட்டத்தை கடந்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு நேரத்துல நான் எப்படி அவரை
தனியா விட்டுட்டு வர முடியும் தாத்தா? நான் என் கடைசி மூச்சு வரைக்கும் விஸ்வா கூட தான் இருப்பேன். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஒரு பொண்டாட்டியோட கடமை இதுதான் நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க தாத்தா. இத பரமானதி அங்கிள் ப்ளீஸ், நான் உங்க எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன். என்ன வற்புறுத்தாதீங்க. நீங்க கவலையே படாதீங்க மாமா, நான் இவரை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். சரி. ஜீவிதா, என்னாச்சு உனக்கு? என்ன யோசிக்கிற? அது வந்து வினய், நான் என்ன யோசிக்கிறேன்னா, நம்ம எவ்வளவு கட்டாயத்துல இருக்கோம்ல. விஸ்வாவும் மாலத்தியும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களோட கஷ்டத்துல நம்ம விருப்பப்பட்ட கூட இப்ப அவங்களுக்கு நம்மளால உதவி பண்ண முடியல. இங்க பாரு ஜீவிதா, உன்னோட ஃபீலிங்ஸும் எனக்கு புரியுது. ஜீவிதா, உனக்கே தெரியும் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, விஸ்வாவோட இந்த அர்த்தம் இல்லாத நடவடிக்கையால மாலதி ஏதாவது பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டானா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு பார்ட்னர், நீ என்ன யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல, தாத்தா சொன்னதான். மாலதி, நீ அந்த வீட்டுக்கே போறது நல்லதுன்னு தோணுது. எத்தனை நாள் தான் என் கூட விஸ்வா, கஷ்டப்படுவேன்? நீ என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? நான் உன்னோட பொண்டாட்டி. எல்லா நேரத்திலயும் உன் கூட இருக்க வேண்டியது என்னோட கடமை விஸ்வா. கல்யாணத்தன்னைக்கு வாக்குறுதி கொடுத்ததுல மறந்துட்டியா விஸ்வா? நம்ம 2 பேரும் எப்பவுமே சேர்ந்து இருப்போம், பிரிய மாட்டோம்னு சத்தியம் பண்ணோம்ல. மாலதி, நானும் தான் வாக்குறுதி எடுத்தேன், உன்னை நான் சந்தோஷமா வச்சுப்பேன்னு. ஆனா முடிஞ்சதா? இப்போ உன்கிட்ட யார் சொன்னாங்க நான் சந்தோஷமா இல்லைன்னு? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையில வெயிலோ இல்ல மழையோ எனக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மாலதி, நான் என்ன சொல்றேன்னா, ஷூ, இனிமே ஒரு வார்த்தை கூட பேசாத. முதல்ல இதை சீக்கிரமா சாப்பிட்டு முடி, ஆறி போயிட போதுப்பா. ஒரு வாட்டி நான் மாலதிக்கு ஃபோன் பண்ணி பேசி பார்க்கறேன். நான் அவளை இன்னைக்கு பார்க்கவே இல்லையே. ஒரு முறை அக்கா கிட்ட பேசணும், அப்பதான் என்னோட பாரம் இறங்கும். இன்னைக்கு நடந்த விஷயம் என்ன ரொம்ப பாதிச்சிருச்சு. அட, அக்காவோட நம்பர் பிஸியா இருக்கு. இந்த ராத்திரியில அவ யார் கூட பேசிட்டு இருக்கா? இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கறேன். மறுபடியும் பிஸியா இருக்கு. இவர்களே நான் உன்னை சந்திக்கிறதுக்கு விரும்புறேன். அக்காவோட மெசேஜா? நானும் தான்க்கா.
நாளைக்கு மார்னிங் சந்திக்கலாம். வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பாஸ்கெட் பால் கோர்ட்ல. விஷ்வா எழுந்திரு, 8 மணி ஆயிடுச்சு. அதுக்கு என்ன 8 மணி தினம் தான் வரும். உனக்கு இன்னைக்கு ஆடிஷன் இருக்குப்பா. ஆடிஷனுக்கு என்ன டைம் இருக்குல்ல? விஷ்வா, நீ ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. பாரு, நீ குளிக்கிறதுக்காக தண்ணி கூட நான் சூடு பண்ணி வச்சிட்டேன். உன் Dress அயர்ன் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் சூடா பிரேக்ஃபாஸ்ட் கூட ரெடியா இருக்கு. கம் ஆன் சீக்கிரம் எழுந்திரு. எழுந்திரு விஷ்வா, எழுந்திரு. கம் ஆன் விஷ்வா, எழுந்திரு. சீக்கிரமா போ. அக்கா எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நீ நல்லா இருக்கல்ல? தெரியுமா, எல்லாத்தையும் சொன்னாங்க. வீட்டுக்கு போலீஸ் வந்ததாமே. ஆமாக்கா, நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நான் எப்படியோ விஷ்வாக்கு முன்னாடி எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன்க்கா. என்ன ஒருவேளை நானே உடைச்சிட்டேன்னா அப்புறம் விஷ்வாவும் உடைஞ்சிருவாங்க்கா. ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரு செகண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை போலீஸ் உண்மையிலே விஷ்வாவை அரெஸ்ட் பண்ணிருந்தாங்கன்னா நீ கவலைப்படாத மாலதி. நீயும் விஷ்வாவும் வீட்டை விட்டு வெளியே இருக்கீங்கன்னா அதுக்கு அர்த்தம் இது கிடையாது நீங்க 2 பேரும் தனியா இருக்கீங்கன்னு. எந்த கஷ்டம் வந்தாலும் சரி, குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு துணையா இருப்போம். நீ எதுக்கும் பயப்படாம இரு. நீ இருக்கும்போது எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. அக்கா, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸா? அக்கா, அது எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு. ஜாப்? என்ன சொல்ற? எந்த கம்பெனில? கம்பெனி இல்லக்கா, ஒரு ஃப்ளவர் ஷாப்ல சேல்ஸ் கேர்லா வேலை பார்க்க. நீ தானக்கா சொல்லி கொடுத்த எந்த வேலையும் பெருசு சின்னதுன்னு பிரிச்சு பார்க்க கூடாதுன்னு. எந்த வேலையை நம்ம ரொம்ப நியாயமா முழு உழைப்போட பண்றோமோ அந்த வேலை தானா முன்னேறும்னு சொன்னல. அதான்க்கா நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வீட்லயே உட்காந்துக்கிட்டு நான் விஷ்வாக்கு பாரமா இருக்க விரும்பல. அதோட எங்களுக்கு பண கஷ்டம் இருக்குன்னு உனக்கே தெரியும். நீ ரொம்ப பெரிய முடிவு எடுத்திருக்க மாலதி. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஆனா மாலதி, இது விஷ்வாக்கு தெரியும்ல? இல்லக்கா, விஷ்வாக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. ஒருவேளை அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா என்ன வேலைக்கு போக சம்மதிக்க மாட்டான். அவன் என்ன வீட்லயே எந்த வேலையும் செய்யவிட மாட்டேங்கிறான். அவன் என்ன ஜாபுக்கு போக விடுவான்னு உன்னால எப்படி நினைக்க முடியுது? அக்கா ப்ளீஸ், நான் உன்னை ரிக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன். வீட்ல உள்ளவங்களுக்கோ இல்ல விஷ்வாவுக்கோ நான் ஜாப் போறது பத்தி என்னைக்குமே சொல்லக்கூடாது. ப்ளீஸ்க்கா. சரி மாலதி, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். நீ என்ன விருப்பப்படுறியோ அது அப்படியே நடக்கும். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்ல, நான் தான் சொல்லிட்டேன்ல, 5000 ரூபாய்க்கு கம்மியா கொடுக்க முடியாது. பூதா விக்ரம், ரோட்ல இருக்கிற மண்ணு இல்ல. அடட, என்னாச்சு ஸ்மைலி அங்கிள்? ஸ்மைலி அங்கிளா? இவருக்கு பேர் சிடுமூஞ்சின்னு வச்சிருக்கலாம். எவ்வளவு ரூடா பேசிட்டு இருக்காரு பாரு. அங்கிள் நான் வந்துட்டேன்ல. சரி, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ஓகே? ஹலோ சார்,
உங்களுக்கு என்ன வேணும்? இல்லங்க, இன்னைக்கு நைட் எங்க வீட்ல ஒரு பார்ட்டி இருக்கு. அதுக்கு டெக்கரேஷனுக்கு ஃப்ளவர்ஸ் வேணும். ஆனா இவர் சொல்ற விலையை பார்த்தா இதுல தப்பா என்ன சொல்லிருக்கேன்? ஸ்மைலி அங்கிள், ஒரு நிமிஷம், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். சரி, அப்போ நீங்க எல்லா ஃப்ளவர்ஸையும் அப்படியே எடுத்துட்டு போங்க. அப்படியேவா? ஆனா ஒரு நிபந்தனை. ஒருவேளை உங்க பார்ட்டியில இருக்கிற எல்லா கெஸ்ட்டுக்கும் இந்த பூக்கள் பிடிச்சிருந்ததுன்னா, இந்த அலங்காரங்கள் பிடிச்சிருந்ததுன்னா, அப்ப நீங்க எங்க கடைக்கு திரும்பவும் வந்து எங்க அங்கிள் எவ்வளவு சொன்னாரோ அதே அமௌண்ட்டை நீங்க கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? சரி, அப்படின்னா டன். உங்க நிபந்தனை எனக்கு சம்மதம். அங்கிள், நீங்க இவரோட அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள வெளியில எவ்வளவு பூ இருக்கோ நான் அதுல கொண்டு வரேன். சரியா? உங்க அட்ரஸ் சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லு தினேஷ், என்ன பேர் சொன்ன? விஸ்வா. இவரால் பார்ட்டியில பெரிய பெரிய ஆளுகளுக்கு முன்னால பாட்டு பாட முடியுமா? ஓகே, நீ ஒன்று பண்ணு, அவர்கிட்ட என் நம்பர் கொடுத்து என்கிட்ட கொஞ்சம் பேச சொல்லு. ஒருவேளை முடிஞ்சா அவரை நேரில் வந்து என்னை சந்திக்க சொல்லு. நான் இங்கே 11th செக்டார் மார்க்கெட்டில் இருக்கேன். இங்கே ஒரு ஃப்ளவர் ஷாப் இருக்கு. இந்த ஷாப் பேர் என்ன? ஃப்ரெஷ் ஃப்ளவர். ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ். முடிஞ்சா அவரை என்னை இப்போவே வந்து சந்திக்க சொல்லு. சரி, சீக்கிரம் வர சொல்லு. பாய். நான் மார்க்கெட்டில் தான் சார் இருக்கேன். இப்போவே நான் போய் பார்க்குறேன். தேங்க்யூ சார். ஓகே, ஷியோர். நான் பக்கத்தில் தான் இருக்கேன், அவரை பார்க்குறேன். தேங்க்ஸ்யா. தேங்க்ஸ் தினேஷ். பாய். சாரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கிளம்பணும். இந்தாங்க என் விசிட்டிங் கார்டு. அண்ட் ப்ளீஸ் இந்த எல்லா டெக்கரேஷன்ஸோட பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்குங்க. அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். தேங்க்யூ. வெல்கம். ஓ, இவர் தான் அந்த சிங்கரா? ஹாய், உங்க பேர் தான் விஸ்வாவா? சார். தினேஷ். நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன். என் பேர் தான் பாஸ்கர். எங்க வீட்டில் இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு. உனக்கு அப்ப எல்லா பாட்டும் நல்லா பாட தெரியுமா? அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. பார்ட்டி எப்போ ஸ்டார்ட் ஆகும்? சாயங்காலம் 7 மணிக்கு. இந்த அட்ரஸ்க்கு வந்துருங்க. வந்துடுறேன். டிரைவர் போலாம். சரி தாத்தா, மிஸ்டர் சங்கர் அவரே ஃபோன் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. என்னால் வர முடியாது வினய். ஏன்னா என்னோட தங்கச்சியை பக்கத்துக்காக இன்னைக்கு நைட்டு நான் ஆஸ்திரேலியா கிளம்புறேன். ஆமாம், ஐ எம் சோ சாரி தாத்தா, நான் மறந்தே போயிட்டேன். பரவாயில்ல கண்ணா, நீ அவங்கள சந்திச்சு நான் ஏன் வர முடியலன்ற காரணத்தை சொல்லு. சரி தாத்தா. அப்புறம் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் இங்கே கலந்துக்கணும். ஏன்னா அவர் நம்மளோட கிளைண்ட் பற்றி இருப்பான். இந்த ஃபேமிலியில் அவரும் ஒரு மெம்பர். அஃப்கோர்ஸ் தாத்தா. பார்த்து இதை பாரு மாத்தி, இப்ப கை கட்ட அவிழ்த்துட்டாங்க. ஆனா டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போதைக்கு நீ எந்த வெயிட்டும் தூக்க கூடாதான், எந்த வேலையும் பார்க்க கூடாதான். ஓகே, இரு, நான் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகே. இப்ப நான் பார்ட்டி டெக்கரேஷனுக்கு வெளியில போயாகணும். ஆனா விஸ்வா கிட்ட எப்படி சொல்றது? என்ன போய் சொல்றது? நான் இந்த கட்ட வைக்கிற வேலையில மாலதிக்கு பார்ட்டி பத்தி நான் சொல்லவே இல்லையே. இப்ப சொல்லலாமா? இல்ல இல்ல, முதல்ல பார்ட்டி முடிப்போம், காசை வாங்குவோம், அப்புறமா சொல்லிக்கலாம். விஸ்வா, நீ எதாவது சொன்னியா? இல்ல இல்ல, ஒண்ணு இல்ல. 1 செகண்ட். இந்தா தண்ணி. விஸ்வா, நீ தனியா யார்கிட்ட பேசிட்டு இருந்த? அது மாதிரி என்னோட பழைய ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்திருந்தான். அவனை நான் சந்திக்கணும். இதான் விஸ்வா நான் எதிர்பார்த்தேன். நீ என் வேலையை ரொம்ப சுலபமாக்கிட்ட. நீ திரும்ப வரத்துக்குள்ள நான் என் எல்லா வேலையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் திரும்ப வந்துருவேன். கிளம்பு விஸ்வா. உன்னோட ஃப்ரெண்ட் வந்திருக்காருல, இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ கிளம்பு. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது ஏன்னா
ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம்ல, அதான். ஒண்ணு பிரச்சனை இல்ல விஷ்வா, மெதுவாவே வா. புருஷன் லேட்டா வந்தா சண்டை போடுறதுக்கு நான் ஒண்ணு கொடுமைக்காரி பொண்டாட்டி இல்லையே. தேங்க்ஸ் மாலதி. உன்கிட்ட பொய் சொல்லிட்டு போறத நினைச்சா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா பார்ட்டில இருந்து வந்ததுக்கு அப்புறம் உனக்கு உண்மையை கண்டிப்பா சொல்றேன். சரி, நான் கிளம்புறேன் மாலதி. நானும் இந்த உண்மைய ரொம்ப நாளைக்கு மறைச்சு வச்சுக்க மாட்டேன் விஷ்வா. நீ பார்ட்டில இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்னோட புது வேலையை பத்தி நான் உன்கிட்ட கண்டிப்பா சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு எந்த விஷயத்தையும் உன்கிட்ட இருந்து மறைக்கிறது பிடிக்காது.